சிவகாமியின் சபதம் தமிழ் இலக்கிய உலகில் காலத்தால் அழியாத ஒரு வரலாற்று காவியம் என்றால் அது சிவகாமியின் சபதம். கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களால் எழுதப்பட்ட இந்த புகழ்பெற்ற புதினம் 12 ஆண்டுகளாக கல்கி வார இதழில் தொடர்கதையாக வெளிவந்து பின்னர் நூலாக அச்சிட்டு வெளியிடப்பட்டது. காலச்சக்கரத்தை பின்னோக்கி சுழற்றி பல்லவ மன்னன் 1ஆம் மகேந்திரவர்மன் ஆட்சி செய்த காலத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. இந்த கதை கலை, போர்த்திறன், அரசியல் சூழ்ச்சிகள், காதல், தியாகம் ஆகிய அனைத்தும் ஒன்றாக கலந்து ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று புனைக்கதையாக இது விரிகிறது. ஆரம்பத்தில் பல்லவ பேரரசின் மன்னன் மகேந்திரவர்மன் கதையின் மையமாக தோன்றுகிறார். ஆனால் கதை நகர நகர அவரது மகனின் வீரமும் அறிவும் ஒருங்கே பெற்ற நரசிம்ம பல்லவன் கதையின் ஆதிக்கமான பாத்திரமாக மாறுகிறார். யார் உண்மையான நாயகன் என்று சுட்டிக்காட்ட இயலாத அளவுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரமும் தனித்துவமான முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த காவியம் 4 பெரும் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பரஞ்சோதி யாத்திரை ஒரு இளைஞனின் பயணம், அவனது வாழ்வையே மாற்றும் தொடக்கம். காஞ்சி முற்றுகை, பல்லவ தலைநகரை சூழ்ந்த போர் மேகங்கள். பிட்சுவின் காதல், துறவியின் உள்ளத்தில் எழும் காதல் வேதனை. சிதைந்த கனவு, கனவுகளும் பேரரசுகளும் சிதறும் தருணம். கதையின் மையம் காஞ்சியில் உருவாகும் போர் சூழல். அந்த சூழலின் தொடர்ச்சியாக பல்லவ படைகள் சாளுக்கிய நாட்டின் தலைநகர் வாதாபி மீது மேற்கொள்ளும் பெரும் போர். அந்த போர் வெறும் அரசியல் மோதல் அல்ல, அது பழிவாங்கலின் பெருமையின் வரலாற்றின் தீர்ப்பாக மாறுகிறது. பல்லவமும் சாளுக்கியமும் இரு பேரரசுகளின் வரலாறு, அவர்களின் கலாச்சாரம், வீரம், அரசியல் சூழ்ச்சி அனைத்தையும் கல்கி உயிர்ப்புடன் நம் கண்முன் கொண்டு வருகிறார். வாசகன் ஒரு நாவலை வாசிப்பதில்லை, நேரடியாக அந்த காலத்திற்குள் நுழைந்து வாழ்கிறான். அதனால்தான் சிவகாமியின் சபதம் ஒரு புதினம் மட்டுமல்ல, தமிழ் வரலாற்றை உயிர்ப்புக்கும் ஒரு மாபெரும் கதை பயணம். காலச்சக்கரத்தை பின்னோக்கி சுழற்றி MTV ஸ்டுடியோஸ் மூலம் கதை பயணத்துடன் பயணிப்போம். மேலும் இது போன்ற பதிவுகளை காண MTV யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.